உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ-சைக்கிள் இல்ல இ-ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். சார், இன்னைக்கு பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில கூடுதல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதில் 2-3 ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. மாம்பழத்துக்கு நான் விலை நிர்ணயிப்பேன், குறைந்தபட்ச விலை நிர்ணயிப்பேன். அதோட முக்கியமான இது 24/7 வார் ரூம் மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக எல்லா மாவட்ட தலைநகர்களையும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு 10,000 இளைஞர்களுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு 2 வீலருக்கு மானியம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு. கடைசி நேர வாக்குறுதிகள் இது இந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நீட் என்ன சார்? எல்லா கட்சிகளுக்குமே நீடு இருக்குது. ஒரே நீடு தான், ஜெயிக்கணுங்கிறது தான், வேறு ஒரு நீடுமே கிடையாது. ஞாபகம் இருக்கும், நேற்று தமிழகத்துடைய முதலமைச்சர் சென்னைக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அது மாதிரி தான், அதுக்கு என்ன நீடோ அதே நீடு தான். சென்னையில் கொஞ்சம் வீக்காக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோடனே அப்படியா நம்ம அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருது. இளைஞர்களுடைய வாக்கு வீக்காக இருக்குமோ, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்கம் போகுமோ, அப்போ வாங்க 10 லட்சம் இளைஞர்களுக்கு நம்ம பைக் வாங்குறதுக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு பெண்களுடைய ஓட்டு அந்த பக்கம் போகுமோ, அப்போ ஏன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு விஷயம் பெரிய துயரம் வெளியே வந்திருக்கு. திருவண்ணாமலையில் ஒரு சிறுமிக்கு நேர்ந்த ஒரு சங்கடம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம பெண்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம 24/7 வாரம் கொடுப்போம். ஸோ நீங்கள் இவர் ஒரு நாளில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டவர் இல்லை, ஒவ்வொரு நாளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டே இருந்தார். அது மாதிரி இன்னொன்று விடுறாரு. அப்போ எல்லா கட்சிக்குமே வெல்லணுங்கிற முனைப்பு இருக்குது. அது திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, திரு விஜய்க்கு இருக்குது. திரு விஜய் இதே போல தான் பார்த்து வெளியிட்டாரு. தமிழக முதலமைச்சருமே கூட பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபா அறிவிப்பு அப்படிங்கிறத முதல்ல வெளியிட்டார். நம்ம 2.0 ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிற வெளியிட்டாரு. அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பல அறிவிப்புகளை வெளியிட்டே வந்தார். அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை தண்ணி விட்டார், இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இவர்கள் 11th ஹவரில் வெளியிடுறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வெளியிட்டே இருக்கிறாங்க. எல்லோருக்குமான முனைப்பு காமன் தான், தேர்தலில் எப்படியா வெல்லணுங்கிறது தான். ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் இருக்குமோ அங்கெல்லாம் ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணணும், கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு 11th ஹவரில் இன்னொரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. ப்ராமிசஸ் தான், இல்லை போல் ப்ராமிசஸ் எல்லாமே காமனா இவங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன பொருளுங்கிறத விடங்க ரொம்ப முக்கியமாக மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, முதல்ல எங்களை அமைதியாக வாழ்றதுக்கு வழி பண்ணுறியா, இதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. காமன் மேனோட சென்சர் இருக்குது. நீங்கள் நிறைய தொழில் முனைவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு, முதல்ல எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்குங்க பாருங்க. இந்த மோடி அவர்கள் பலமுறை பாரத பிரதமர் பலமுறை சொன்ன லைசன்ஸ் ராஜா நான் காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆளாளுக்கு ரெய்டு பண்ணுவேன், ஆளாளுக்கு சோதனை பண்ணுவேன், ஆளாளுக்கு அதை கேட்பேன், எவ்வளோ இன்ஸ்பெக்டர் வருவார் அவர் வருவார், அந்த மாதிரி ஒரு டார்ச்சரா இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் பூரா நான் லேபர் இன்ஸ்பெக்டர் வருவாரு, அது இதும்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன விரும்புறாங்கன்னா, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தொழில் பண்ணா போதுங்கன்னு விரும்புறாங்க. அதுதான். ஸோ அரசாங்கத்தை மக்கள் தொழில் அதிபர்களோ மக்களை தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது கொடுத்தாலே பெரிய விஷயம். இந்த லாண்ட் ஆர்டருங்கிறது ஏன் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு? நடமாடுறதுக்கு ஒரு ரைட்ஸ் வரும்ல. சாதாரணமா ஒரு வண்டியில போனா இடிச்சு போயிடுவாங்க, ஒரு செயின் அறுத்துட்டு போயிடுவாங்க மாதிரி விஷயம். நடமாடுறதுக்கு ஒரு ஆபத்து இல்லை. அதுதான் மக்கள். அப்ப நீங்க 2000 கொடுத்தீங்களா, 3000 அவங்கவுங்க பொழைச்சவங்க பார்த்துட்டாங்க. இத்தனை வருஷமா இல்லையா, அவங்க 75 வருஷமா. அதனால தேர்தல் வாக்குறுதிகள் 11th ஹவர்ல ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாக்குறுதி என்ன? நிம்மதியான வாழ்க்கை. அதற்கு எவர் உத்தரவாதம் கொடுப்பாருன்னு தான் கேள்வி. ஓகே, இந்த 10 லட்சம் இளைஞர்கள் இவர் தான் முதல் தடவையா பாய்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பெண்களுக்குன்னு தனியாக சொல்லலை. நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டாரு. நீங்கள் ஆண்களுக்கு பேருந்து முதல்ல சொல்ல, பெண்களுக்கு பேருந்து ஆண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. ஸோ ஆண் பெண் சமபாடு இப்போ பெண்களுக்கான உரிமை தான் நீங்கள் நிறையா கேட்குறீங்க. அதனால் ஆண்கள் நாங்கள் தான் உரிமை கோர வேண்டியிருக்கு, எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி முதலே அதை புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். அதோட பைக்கையும் சேர்த்து நினைக்கிறேன். திரு விஜய் அவர்களுடைய ப்ராமிஸ்லையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கான ப்ராமிஸ் திரு விஜய் அவர்களுடைய ப்ராமிஸ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சார், இந்த தேர்தலில் நிறைய தனிப்பட்ட தாக்குதல்கள்லாம் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு திரு கார்கே அவர்கள் சொன்னது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. ஏடிஎம்கே ஏன் பாஜகவோட போனாங்கன்னு தெரியல, மோடியோட ஏன் போனாங்கன்னு தெரியல, அவர் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம திரு கார்கே அப்படி பேசக்கூடியவர் இல்லை. அவர் 8-9 முறை அவர் வென்றவர்.
ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல்வாதியிலே மிக மூத்த வயதில் முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியுடைய இந்த தேசிய கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருக்கிறாரு. ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு. அவர் எப்படி இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்? ஏன்னா நான் கூட என்ன வார்த்தையை சொல்ல மாற்றிருப்பாருன்னு கூட யோசிச்சேன். சில சமயம் நமக்கு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்த தவிர்க்க நினைச்சிருப்போம், நமக்கு வேற வார்த்தை கிடைக்காம சில சமயம் இது பல இடங்களில் பொதுவெளியில் பேசுறவங்களுக்கு இது மாதிரியான சிக்கல் ஏற்படும். நம்ம மறுக்கிறதுல சில விஷயங்களும் நிதானமா தெளிவா பேசுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த சட்டம் ஒழுங்கு, ஆமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதைப் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி டங் ஸ்லிப்ல வந்தது இல்லை. ஏன்னா அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு பதில் சொல்லி எப்படி செய்வோங்கிற வரைக்கும் நிறைய பேசுறாங்க. அப்போ அது ஒரு பாயிண்டா எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஆமா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, உண்மைதான், அதை நாங்க சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு டங் ஸ்லிப்பா இல்லை பாயிண்ட் ஆச்சு. இது என்னால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஐ எம் சர்ப்ரைசிங் ஹவு ஹி சப்போர்ட்டட் மோடி ஹீஸ் எ டெரரிஸ்ட் அப்படின்னு படக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்ல வந்தாரா? ஒரு இந்த தீவிரத்தன்மைக்கும் பயங்கரத்தன்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. டெரரிஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய பாலகங்காதர திலகர் அண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா பிரிட்டிஷ் பார்த்துச்சு. ஏன்னா தீவிரத்தன்மையோடு இருக்கிறாங்க. ஸோ தீவிரத்தன்மை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் பயங்கரவாதம் ஏற்கவே முடியாது. டெரரிசம் அப்படிங்கிறத நம்ம பயங்கரவாதம் மட்டும் தான் பார்க்குறோம். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு தெரியல. கார்கே அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி பேசியவர்கள்லாம் வாபஸ் வாங்கியிருக்காரு. நான் அந்த சென்ஸில் சொல்ல, இந்த சென்ஸில் இவரே இப்போ ஒரு சமீபத்திலே ஒரு 10-15 நாளுக்குள்ளே நிறைய வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. அவருடைய கட்சியில் ஐகானிக்கா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வாபஸ் வாங்குறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் நிறைய வாபஸ் வாங்கியிருக்காரு. RSS பத்தி சொல்லி, காந்தி பத்தி சொல்லி, கோட்ஸே பத்தி சொல்லி நிறைய சொல்லி நான் மோதிங்கிற சமூகம் பத்தி சொல்லி இது மாதிரி நிறைய சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காரு. அதனால இதே ஒரு வாபஸ் வாங்குவார்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு கருத்து தான். பாஜக தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்பு சார். மிஸ்டர் நயினார் அவர்கள் பாஜக தரப்புல இருந்து இல்ல, இந்தியா தரப்புல இருந்து எதிர்ப்பு வரணும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பிரதமர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஸ்ரீலங்காவில் அவரை பற்றின ஒரு விமர்சனம் வந்தது. அப்போ டிஎம்கேல இருந்தார் வைகோ, பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தார். பார்லிமெண்ட்ல இலங்கை அரசை கண்டிச்சு அவர் பேசுறாரு. எம்ஜிஆர் ஏடிஎம்கே, இவர் வைகோ டிஎம்கே. அன்னைக்கு பிரச்சனை ஸ்ரீலங்காவில். அப்போ சொன்னார், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் எப்படி சொல்வார் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற பேதம் இல்லை. என்னுடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் எம்ஜிஆர், அவரை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார். அதை மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி 142 கோடி மக்களுடைய பிரதமர். அவர் இந்தியா, ஹி ரெப்ரசன்ட்ஸ் த கவர்மெண்ட், நாட் ஒன்லி த கவர்மெண்ட் பட் ஆல்சோ த கண்ட்ரி, ஹோல் நேஷனுக்கு அவர் ஒரு அடையாளமா இருக்கிறார். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அப்போ அவரை பத்தின ஒரு விமர்சனத்தை இப்படி ஒரு படார்னு ஒரு வார்த்தை விடுவார். அதுவும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாதது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரியும் செல்வி ஜெயலலிதா மாதிரியும் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள் இல்லை. செல்வி ஜெயலலிதா ஒரு பெண்ணென்றும் பாராமல் அவங்களை பயன்படுத்தாத வார்த்தையில் எங்க அவங்க ரொம்ப ஒரு மனசு வேதனைப்படுமோ அங்க இறங்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது வழக்கமா இருந்திருக்கு. அதே தான் பாரத பிரதமருக்கு. அவர் டீ விற்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட பிக்சரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கீழமையா சொல்லி விமர்சனம் பண்றது, சாய்வாலான்னு சொல்றது, மவுத்கே சுதாகர் மரண வியாபாரின்னு சொன்னது, இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறார். அவர் மாதிரி ஒரு அட்டாக் உள்ளான ஆட்கள் பார்க்க முடியாது. ஆனா இது ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. அது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மென்ட், ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு மனிதர் இவர். அவர்கிட்ட இப்படி ஒரு கமெண்ட் வந்ததுங்கிறது உண்மையில ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் தான். அது பாஜக தலைவர், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ, மத்திய அமைச்சர்களோ, திரு பியூஷ் கோயல் இன்னைக்கு கண்டிச்சாரு, திரு அண்ணாமலை கண்டிச்சாரு, அது இல்ல. இது ஒட்டுமொத்த இந்தியாவே கண்டிக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம ஏற்க முடியாது. அது எப்படி சொன்னாலும் எனக்கு புரியல. கவனக்குறைவா வந்துச்சா, அது எப்படி சொன்னா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நிச்சயமா ஏற்க முடியாது. அதுல அவருக்கே செகண்ட் தாட் இருக்காது. அவர் வாபஸ் வாங்காரு நான் நினைக்கிறேன். திரு வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார் சார். அவர் என்ன மீன் பண்றாருன்னா, மோடி இஸ் டெரரைசிங் த பீப்புள் வித் இடி அண்ட் சிபிஐ, அதை தான் அவர் சொன்னாரு அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்க டெரரைசிங்கிறது அந்த இடத்துல வராதுல்ல. அது மாதிரி அப்போ ராகுல் காந்தி ஒரு டெரரிஸ்ட், அவர் நிறைய அவருடைய பீரியட் நிறைய பேர் ரைடு போனாங்கன்னு சொல்லி சொன்னார்னா அவர் ஒத்துக்கிடுவாங்களா? அது நம்ம ஏற்க முடியாது. அது இது மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறத விட ரெண்டு கையும் தூக்கிட்டு சாரிங்கன்னு சொல்றது தான் சரி. அதுதான் நியாயமான விஷயமா இருக்கும். இதை ஜஸ்டிஃபை பண்ண போய் இன்னொன்னு மேல தான் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏற்க முடியாத விமர்சனம். அது என்ன காரணங்களை வச்சு நீங்க சொன்னாலும், இதுக்கு முன்னாடி இதே கருத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. அதாவது மத்திய அமைப்புகள் எல்லாமே பாஜக தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. சொல்லிக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிதான் நீங்க வச்சிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. காங்கிரஸ் பீரியட்ல சிபிஐ
ஒரு கூண்டு கிளி போல செயல்பட்டது, அவருடைய எஜமான சொல்லக்கூடிய திரும்பி சொல்லக்கூடிய கூண்டு கிளி போல, இது சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்மெண்ட், பிஜேபி ஸ்டேட்மெண்ட் இல்ல. அந்த மாதிரி வந்து பிஜேபி கவர்மெண்ட்டோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனத்துக்கு உள்ளாகல. அப்ப நீங்க வந்து அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்றது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அட் எனி காஸ்ட் ஏற்கவே முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. மறக்காம எல்லாரும் 23ஆம் தேதி அன்னைக்கு ஓட்டு போட்டுருங்க. மீண்டும் நாளை 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.